உங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தர்மபுரியில ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அங்க சிலர் வந்து அவரை நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க ஒரு சின்ன குவாரல் நடக்குது. ஒரு எட்ஜே இல்லாம ஏன் திமுக மேல குற்றம் சாட்டுறீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு திமுக தான் காரணமா? வந்தவங்கள ஒருத்தர் வந்து திமுக காரர் அது நின்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இருந்து ஒரு இப்ப நீங்க சொல்லுமா திமுக காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா எல்லா ஊர்லயும் தெரிவிக்கணும்ல, கரெக்டா அந்த ஒரு ஊர்ல மட்டும் ஏன் செய்யும்? இப்ப ரவுடிசம் கொலை நடக்குதுன்னா எல்லா இடத்துலயும் கொலை நடக்காதுங்க. ரெண்டு ஆளுங்க வந்து அங்க வந்து அந்த பெண்ணை வந்து ரகலை பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, தாவணி பிடிச்சு இழுக்கிறாங்க. நீங்க அந்த ஊர்க்காரர்கள் சொல்லுவீங்களா, ரவுடிகள் சொல்லுவீங்களா? மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட போது ஏன் காப்பாற்றலன்னு கேட்கிறவரும் ஒரு பெண் கிட்ட ஹராஸ் பண்றவரும் எப்படி ஒன்னாவாங்கன்னு கேட்குறேன். திமுக அரசாங்கம் வந்த பின்னால கொலைகள், குற்றங்கள், கற்பழிப்புகள், கஞ்சா, ஹெராயின் புழக்கம்னு அதிகமா இருக்கு. 4000 கோடின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம வந்து ஊடகங்களை சொல்றவங்க, உங்களுக்கு 4000 கோடிக்கு ஒரு நாடு எந்த மாதிரி ஆயிருக்கணுங்க? அந்த மழை நீர் பெஞ்சப்போ கேவலப்பட்டு நின்னுது. ஒரு முதலமைச்சரோட தொகுதியாது மக்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. நான் டெல்லி போயிருந்தப்ப நான் 6 நாள் பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ரொம்ப குளிர். ஒரு சொட்டு வந்து மழை நீர் வந்து அங்க டெல்லியில நடக்கிறது ஆம் ஆத்மி ஆட்சி, ஆனா பாஜக அரசு இல்ல. நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் முன்னணி ஊடகங்கள் அனைத்துமே பேசினாங்க. எக்ஸாம் புயலும் போது சென்னையோட நிலைமை எல்லாருமே தான் காமிச்சாங்க. யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருமே காமிச்சாங்க. முக்காவாசி ஒரு சிலர் வாயில வந்து பூசணிக்காய் போட்டு முழுங்கிட்டு தான் இருந்தாங்க. பிஜேபி தான் எல்லா மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. உங்க மேலேயும் அதே குற்றச்சாட்டு தான். சொல்லுங்க, ஒரு தேசிய கட்சி இங்க இருக்கிற 2 பெரிய ஒரு சேனலை நடத்த முடியாமையா இருக்கிறோம். தமிழ்நாட்டை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க, மழை வெள்ளத்தால இவ்வளவு பாதிப்புன்னு சொல்றீங்க. நீங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட நிதியை கொடுக்கலையே. நீங்க கொண்டாடக்கூடிய திமுக அமைச்சர்கள் இப்படி ஒரு பதில் இல்ல, நான் கொண்டாடல. யாரு இப்போ ஓட்டு போட்டாங்களோ அவங்கள சொல்றேன். விவசாயிக்கு கரண்ட் இலவசம் 40%. நீங்க இந்தியாவுக்குள்ளாமே இந்தியாவுக்கு விவசாயிக்கு இலவச கரண்ட் கொடுக்கலான்றத சொன்னதே திமுக அரசாங்கம் தான். கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போதுதான் அந்த திட்டமே கொண்டு வரப்பட்டது நாட்டிலேயே. கம்பு திணை வந்து ஒரு நம்ம சிறுதானியங்கள் எப்படியும் ஒரு கம்பை எடுத்துட்டு அவ்வளவு நாள் பேசுறாரு. திணை எல்லாரும் சாப்பிடுவீங்க. வெளிநாடுகளுக்கு போனா அவ்வளவு வந்து சிறுதானியங்கள் ஏற்றுமதி ஆகுது. நம்ம நாட்டு பேசின பிரதமர் மணிப்பூரை பத்தி பேசவே இல்லை. அர்த்தம் தர்மபுரியில கேட்டாங்க. வேலை செய்தார்ல, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதுல. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, நடவடிக்கைங்கிறது வந்து உடனடியாக அந்த 2 தரப்பு மக்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க ரொம்ப விகரஸா இருக்காங்க. நம்ம நாட்டுல மக்கள் எல்லாம் குடிச்சு வந்து நம்ம நாட்டுக்கு நான் கணவனும் சகோதரனும் என்ன கவலையே கிடையாது உங்களுக்கு. சார், நீங்க நாடு முழுமைக்கும் மதுவிலக்கு கொண்டு வந்துருங்க. ரெப்லெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் திருமிகு டெய்சி தங்கையா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். 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 உங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தர்மபுரியில ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அங்க சிலர் வந்து அவரை நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க ஒரு சின்ன குவாரல் நடக்குது. அது சம்பந்தமா கண்டனம் தெரிவிச்சு நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க. அதுல என்ன சொல்றீங்க? கண்டனத்தை தாண்டி திமுக காரங்க தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறீங்க. அது மட்டும் இல்ல, திமுக ரவுடிகள் அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அவங்க யாரும் திமுக காரங்க கிடையாது, அந்த ஊர்க்காரங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எட்ஜே இல்லாம ஏன் திமுக மேல குற்றம் சாட்டுறீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு திமுக தான் காரணமா? வந்தவங்கள ஒருத்தர் வந்து திமுக காரர் அது நின்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இருந்து ஒரு ஏதோ சம்திங் அவங்க கிட்ட ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி, ஏதோ சின்ன அவார்டு வாங்குற மாதிரி இருந்தவரையும் ஒருத்தங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அது வந்து பாஜகவின் அவர்களுடைய அஃபீஷியலான இதுலேயும் போட்டிருக்காங்க. ஸோ திமுக காரர்கள் வந்து அங்கே ஒன்று சேர்ந்து ரகலை பண்ணி இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ளே வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அவர் போகிற இடங்களில் எந்த இடங்களையுமே ஒரு கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து மறுப்பு தெரிவிக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இல்லை, அதுதான் என்னுடைய கேள்வி. என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லுமா திமுக காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா எல்லா ஊர்லையும் தெரிவிக்கணும்ல, கரெக்டாக அந்த ஒரு ஊரில் மட்டும் ஏன் செய்யும்?
இப்போ ரவுடிசம் கொலை நடக்குதுன்னா எல்லா இடத்துலையும் கொலை நடக்காதுங்க. ஒரு இடத்துல எங்கே வந்து ஒரு ரவுடிசம் இருக்க ஒருத்தங்க வந்து நல்லா வந்துருவாங்களோ, இத்தனை பேர் வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே மாநில தலைவரை. இவர் அண்ணாமலை அவர்கள் பின்னால் நிறைய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அந்த தலைவர்களும் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு 2 இடத்துல விட்டு பார்த்துருப்பாங்க, முடியல அப்படிங்கும்போது 3வது இடத்துல அவங்க ரகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனே போகிற இடத்துல ரகளை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இது ஒரு தேசிய கட்சி இல்லையா? நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் திமுக காரங்க ரகளை பண்ணிகிட்டே இருந்து இவங்களும் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சட்ட நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல, இப்போ நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டாங்கன்னா என்ன மீன் பண்ணுறீங்க? இல்லை, எல்லா இடத்துலையும் ரவுடிசம்ங்கிறத வந்து பண்ணிட்டு இருக்கவே முடியாது இல்லையா? யாராக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இருக்கட்டும், இப்போ எல்லா இடமும் ரவுடிசம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்காது. அதுக்கடுத்தது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அமைதியாக சொல்லி பார்ப்போம், இல்லை இப்படி பண்ணக்கூடாது, இந்த ரவுடிசமோ இந்த அட்டூழியங்களோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சொல்லுவோம். அதுக்கு மேலே வந்து அதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நான் வந்து அன்றைக்கி சொல்ல வந்தது, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பனிமய மாதா கோயிலில் வந்து அவர் போனதுலேருந்து அவருக்கு ஒரு பிரார்த்தனையில் வந்து ஒரு நல்லா இருக்குது, அருமையாக இருந்தது. அதே ஒரு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? இங்கே நான் பிரார்த்தனை பண்ணினேன், மனசு நல்லா அமைதியாக இருந்தது. அவர் கோவில்களில் அவர் வந்து பொதுவாக தெய்வ நம்பிக்கை வாங்கினார். மலைக்கு சாமிக்கு மாலை போடுறவர், சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னால். தேவாலயங்கள் போகும்போது அங்கே போய் மனமுருக பிரார்த்தனை, இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் அவர் வந்து நம்ம போனப்போ இப்போ வந்து இன்னொரு மாதா கோயில் போகும்போது தர்மபுரியில் எல்லாரும் சொன்னாங்க, இது ஒரு நல்ல ஒரு மாதா கோவில், சின்னதாக இருந்தாலுமே நல்லா இருக்குங்க, நான் போகிறேனே, நான் போய் அங்கே பிரார்த்தனை பண்ணலாம், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சிக்காரர்களை சிலர் வந்து சேர்த்துட்டு போனார். அவ்வளோ தூரம் வந்து ரகலை பண்ண விட மாட்டேன். ஒரு திமுக ஆட்சியில் எங்கே போனாலும், அதுவும் ஒரு பாஜக தேசிய கட்சியோட மாநில தலைவர், இவருக்கே இந்த நிலைமை. இத்தனை ரவுடிகள் வந்து அங்க அட்டூழியம் பண்ணி போக விட மாட்டோம், ஒரு இன்ச்சு நகர. அவங்க யாரும் ரவுடிங்க கிடையாது, ஊர்க்காரங்க. அந்த பீப்பள்ளப்பட்டி ஊரை சேர்ந்தவங்க தான். நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு சிலர் திமுகவுடைய ஆதரவாளராவோ அல்லது அந்த உறுப்பினராவோ நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ உங்க ஊர்ல வந்து நம்ம வீட்டு பெண் நடக்கிறா, 2 ஆளுங்க வந்து அங்க வந்து அந்த பெண்ணை வந்து ரகலை பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, தாவணி பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்க அந்த ஊர்க்காரர்கள் சொல்லுவீங்களா, ரவுடிகள்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி எதுவும் இப்ப நடக்கலையே. ஒரு மாநில தலைவரை வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள போறது ஒரு சாதாரண ஜனநாயக உரிமை, எவர்னாலும் போகலாம். இவ்வளவு பெரிய தலைவரே இத்தனை பேர் தடுத்து நிறுத்துறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு நார்மலா படுது உங்க பார்வையில இல்லையா? இல்ல நீங்க சொன்னதும் இதையும் ஒப்பிட முடியாதுன்னு சொல்றேன். கட்டாயம் அதை விட இது கொடுமையான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு தேசிய கட்சியோட தலைவரை ஒரு சர்ச்சுக்கு போகிறது அவரோட பெரிய விஷயமா வந்து ஆசியாவோட பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு தயாநிதி மாறன் மாதிரி கலாநிதி மாறன் மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுக்கணும், மணலை திரடணும், கல்லை உடைக்கணும், மலையை உடைக்கணும்னு ஆசைப்படல. சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு தலைவர் அவரை வந்து நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து தடுக்கிறீங்கன்னா அவரை ஊர்க்காரன்னு சொல்லுவீங்களா இல்லை ரவுடிகள்னு சொல்லுவீங்களா? ஸோ அன்னைக்கு நடந்தது பியூர் ரவுடிசம் தான். இல்ல மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட போது ஏன் காப்பாற்றலன்னு கேட்கிறவரும் ஒரு பெண் கிட்ட ஹராஸ் பண்றவரும் எப்படி ஒன்னாவாங்கன்னு கேட்கிறேன். மாநில தலைவர் அண்ணாமலையும் பாஜக கட்சியிலையும் வந்து 1.5 லட்சம் தமிழர்களை வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து மு.க. ஸ்டாலின் இவர்களுடைய கருணாநிதி ஆட்சியில திமுக ஆட்சியில கொன்னு குவிச்சு கற்பழிச்சு உயிரோட சுட்டு கொண்டப்போ இப்ப தமிழ்நாடுனா ஈழத்தமிழர் பிரச்சனையை சொல்றீங்களா, இலங்கையில சொல்றீங்களா? வேற யாரு? அத்தனை பேரும் செஞ்சப்போ எந்த அரசாங்கம்? பாஜக அரசாங்கமா இங்க தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கும் கொலையிலையும் கொள்ளையிலையும் இன்னைக்கு ஒரு நாள் பேப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா அப்பாவை மகன் போட்டுக்கொண்டு மாமியாரை கழுத்து நெரிச்சுக்கொண்டு இப்படி நடக்குதான். டாஸ்மாக்ல குடிக்கிறவங்க அதிகமாயிருக்காங்க. திமுக அரசாங்கத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க குடிக்கவே விட மாட்டோம், டாஸ்மாக ஒழிச்சு தான் வேலை பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரோ கனிமொழி அவர்களோ பேசுங்க. ஆனா இன்னைக்கு வந்து அத்தனை கிராமங்களில் இருக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், தினக்கூலிகள், அவ்வளோ கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஊற்றி 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 கொடுத்து குடிக்க வைத்து இன்னைக்கு அத்தனை மக்களும் குடிக்காரங்க. எத்தனை பேர் தாலி எடுத்துட்டு நம்ம நாட்டு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. இதை பற்றி ஐயோ மேடம் இவ்வளோ பேர் இந்த திமுக அரசாங்கம் குடிக்க வச்சிருக்காங்களே, என்ன இதுக்காக உங்களுடைய கேள்வி என்ன? இத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து கொலைகள் குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசங்கள்ல ரவுடிசம் கம்மியா இருக்குதே, கொலைகள் குற்றங்கள் வந்து as per statistics பேசுங்க. ஆமா, அவங்களுடைய கருத்து கணிப்பு தான். நீங்க வந்து என்னைக்குமே அந்த மேஜரா கொடுக்குற அந்த ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போங்க. இப்போ இந்தியா வந்து பொருளாதாரத்துல வந்து இத்தனை அடிக்க போயிருக்குன்னு சும்மா 10 யாரோ கொடுக்கலாம். ஆனா முறையான ஒரு தேசிய கருத்து கணிப்புல நம்ம 16வது இடத்துல எங்கேயோ இருந்தவங்க இன்னைக்கு 5வது இடத்துக்கு பொருளாதாரத்துல உயர வைத்தது நம்ம பாரஜாக்கா, நம்மளுடைய மோடி ஐயா. அப்படி இருக்கும்போது அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்த பின்னால கொலைகள் குற்றங்கள் கற்பழிப்புகள் கஞ்சா ஹெராயின் புழக்கம்லாம் அதிகமாக இருக்கு. இதையெல்லாம் பார்க்காம எல்லா ஊடகங்களும் அங்க இருக்கிற 2 பேர் அங்க இருக்கிற 2 பேருக்கு வந்து உடனடியாக இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. அந்த ரொம்ப காலமா போயிட்டு இருந்த இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சிருக்குது.
இன்னைக்கும் அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து கொலைகள் குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இல்ல மணிப்பூர்ல இன்னமும் நிலைமை சீராகல மேடம். இத்தனை நாள் நம்ம ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல வந்து நிலைமை கட்டுக்கடங்காம போயிருக்குங்க. இங்க ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, நீங்க வந்து பாஜக ஆளுகிற ஒரு இதுல ஒரு பணத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா, ஒரு 100 கோடி இல்ல 360 கோடின்னு கொடுத்தாங்கன்னா அந்த திட்டங்களுக்கு பயன்படுறாங்க. 4000 கோடின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம வந்து ஊடகங்களை சொல்றவங்க, உங்களுக்கு 4000 கோடிக்கு ஒரு நாடு எந்த மாதிரி ஆயிருக்கணுங்க? பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு இங்க இருக்கிற தமிழக ஊடகங்களும் தமிழகத்துல வந்து வாய்க்கடியே பேசுற எல்லாரும் அங்க போய் தயவு செய்து விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்க இதுவே ஒரு கல்கத்தா, மம்தா பானர்ஜி கல்கத்தா விசிட் பண்ணுங்க, நாடு முழுக்க வறுமை, பிச்சைக்காரங்க, அழுக்கு பிடித்த போக்குவரத்து. இதே பாஜக ஆளுகிற ஒரு குஜராத்துக்கு போய் பாருங்க, ஒரு நாடு வந்து வேற லெவல்ல, ஒரு ஃபாரின் எல்லாம் பார்த்து நம்ம வந்து வாயே புழக்க வேண்டாம். இங்க இருக்கிற நாடு 4000 கோடின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நாட்டுல வந்து இதுக்காக நாங்க செலவழிச்சோம் 1000 கோடி ரூபாய் வந்து இந்த மழை நீரை வந்து சேகரிக்க எந்த விதமான குளங்களையும் ஏரிகளையும் நீங்க கையகப்படுத்தாதீங்க. இங்க குளங்கள் மிகப்பெரிய ஏரிகள்லாம் எடுத்து நான் ஜி ஸ்கொயர் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். விவசாயிகளுடைய நிலங்களை வாங்கி நீங்க வந்து ரியல் எஸ்டேட் நல்லா பண்ண தெரியுது. இத்தனை விஷயங்களை பண்றீங்க. நீங்க வந்து நம்ம நாட்டுல வந்து ஒரு மழை நீரை வந்து எப்படி எல்லா பக்கமும் உங்களுக்கு நீர் வடிகாலை வந்து அழகா எல்லா மாநிலங்களிலும், இந்தியாவில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நீர் வடிகால் அவ்வளோ ப்ராப்பராக செய்கிறாங்க. பணத்தை வாங்கி வாயில போட்டுட்டு மக்களை வந்து தண்ணியில மிதக்க விடலை. பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் ஏங்க உங்களுடைய அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதி இந்த வடசென்னை, அவர்களுடைய கோட்டைன்னு சொல்லப்போய் கொளத்தூர் தொகுதி வடசென்னை, அந்த மழை நீர் பெஞ்சப்போ கேவலப்பட்டு நின்றுது. ஒரு முதலமைச்சரோட தொகுதி அது. மக்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. நீங்கள் மழைநீர் வடிகாலில் வந்து ஒழுங்கா அமைங்க. என்ன பெரிய வெள்ளச்சேதம் காமெடியாக பேசுகிறாங்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள். நீங்கள் பெஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. நான் டெல்லி போயிருந்தப்போ நான் 6 நாள் பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ரொம்ப குளிர். ஒரு சொட்டு வந்து மழை நீர் வந்து அங்க டெல்லியில நடக்கிறது ஆம் ஆத்மா ஆட்சி. ஆனா பாஜக அரசு இல்ல. புரியுது. நான் பாஜக ஆளுகிற மாநிலங்களும் சரி, நான் இப்ப போனனால சொல்றேன். குஜராத்ல போயிருந்தேன். அதுக்கு பின்னால் குஜராத்ல மற்ற மாநிலங்கள், மழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் நம்மதை விட அங்கெல்லாம் அதிகமா இருக்குது. ஆனா உடனுடனே அழகா வடிஞ்சுக்குது. இப்படி வந்து ஒரு மாநிலம் வந்து இவ்வளவு மோசமா தமிழ்நாட்டை விட்டு மக்களை வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பரா ஒரு மழை வடிகால்கள் நீங்க பண்ணுங்க. குளங்கள் ஏரிகளை ஏன் ஆக்கிரமிக்கிறீங்க? அதை ஆக்கிரமிக்கிறதுனால தண்ணி தேங்குறதுக்கெல்லாம் மக்கள் குடியிருக்கிற இடத்துக்கு வருது. நீங்க இதெல்லாம் நெஞ்சத்தோட்டு சொல்லுங்க. ஆமா நாங்க பண்றதில்ல. எங்க ஆட்சிக்கு வந்து டைரக்டா செந்தில் பாலாஜி சொல்றாங்க, இனிமே வர்றக்கு முன்னாலே ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, மணால போய் அள்ளுங்க. ஏன் நான் முந்தா நேத்து நான் திருச்சியில இருந்தேன். திருச்சியில வந்து அந்த காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா அத்தனை கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி காஞ்சு போய் கிடக்குது. அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க தினசரி மண்ணை அள்ளுறாங்க. பாருங்க அந்த ஏரிக்கு முன்னால் இப்போ போனீங்கன்னா மண் அள்ளிட்டு இருக்காங்கன்னா மண்ணை அள்ளிட்டு இருக்காங்க. நானும் ஒரு வீடியோவை எடுத்துட்டு தான் வந்தேன். அதை இதை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும். ஆற்று மணல்களை எல்லாமே, அதுவும் எங்க 100கணக்கான லாரிகள் நிற்குதுங்க. ஆற்று மணலை எடுத்து 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 ஆற்றுல மணல் அப்படிங்கிறது வந்து தண்ணி உருண்டோடுறதுக்கு இயற்கையாகவே செய்த ஒரு விஷயம். அது இல்லைன்னா உருண்டை அது வந்து ரன்னிங் இருக்க ஃப்ளோ இருக்காது, அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற அறிவாளிகள் அமைச்சர்களுக்கெல்லாம் அது புரியுதா இல்லையான்னு தெரியல. நீங்கள் எங்கேயோ திருடுங்க, என்னத்தையோ திருடுங்க. மக்களுடைய வாழ்வாதாரம், கோயில் இல்லாத வீட்டில் குடியிருக்காது, ஆறு இல்லாத ஒரு ஊர் வந்து அந்த ஊரே பாழ். எல்லா இயற்கை வளங்களையும் திருடி, கனிம வளங்களையும் திருடிட்டு அப்புறம் உட்காந்துட்டு வந்து நம்ம அதில் என்ன அரசாங்கம்? இந்த கேள்வியை வந்து எந்த ஊடகங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஊடகங்கள் மேலே என்னன்னா, நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இவ்வளோ தூரம் நம்ம நாட்டை பால்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையும் முன்னணி ஊடகங்கள் அனைத்துமே பேசினாங்க. அந்த எக்ஸாம் புயலும் போது சென்னையோட நிலைமை எல்லாருமே தான் காமிச்சாங்க. யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருமே காமிச்சாங்க. முக்காவாசி வாயில வந்து பூசணிக்காய் போட்டு முழுங்கிட்டு தான் இருந்தாங்க. சில ஒரு நேர்மையான சின்ன சின்ன ஊடகங்கள் பண்ணாங்களே. ஏன்னா மிகப்பெரிய திமிங்கலங்களை போல சுறாக்களை போல இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து திமுகவோட ஊடகங்கள். இப்ப நீங்க இங்க சொல்றது தேசிய உங்களை சொல்றாங்க, பிஜேபி தான் எல்லா மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குன்னா உங்க மேலேயும் அதே குற்றச்சாட்டு தான் சொல்லுங்க. ஒரு தேசிய கட்சி இங்க இருக்கிற 2 பெரிய ஒரு சேனலை நடத்த முடியாமையா இருக்கிறோம்? நடத்துகிறோமா? இதை நாங்களும் வந்து இங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தப்போ இதை எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா ஒரு சின்ன கட்சி, ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி இத்தனை ஊடகங்களையும் வந்து தெலுங்குல, கன்னடாவில், இங்கே கேரளாவில், அங்கே பார்த்தா சூர்யா டிவின்னு எல்லா ஊர்லேயும் டிவி பெரிய பெரிய டிவி சேனலை வாங்கி வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது. நம்ம ஒரு சேனல் வந்து பெரிய சேனல்னால் அவங்கள மேலே தலைமையிலேருந்து வந்து சேனலை நம்பி நம்ம இல்லை. மக்களுக்கு திட்டங்களை பண்ணுங்க, அது மக்களுக்கு புரியும். அது எப்பேற்பட்ட மக்களுக்கும் அது ரீச் ஆகும். ஒரு வீட்டுக்கு வந்து எனக்கு கேஸ் கொடுத்தாரு மோடி ஐயா,
எனக்கு வந்து நான் வந்து ஒரு தனிமையாக இருக்கேன், வறுமையில் இருக்கிறேன். அங்கே ஒரு பெண்ணுக்கு, ஏழை பெண்ணுக்கு ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வீடு கிடச்சிருக்கு. எனக்கு உடம்பு சரி 5 லட்சம் மருத்துவ காப்பீடு. நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் நான் எந்த பிள்ளைகளும் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் வந்து ஒரு மருத்துவ காப்பீடு 5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம். இலவசமாக 5 லட்சம் மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்கிறாரு மோடி ஐயா. இது ஊர் முழுக்க திட்டங்கள் பேசட்டும். சேனல் மூலமாக நம்ம பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இது நடந்தது. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் வந்து இது ஒரு இதாக பண்ணோம். நம்ம 2 பெரிய சேனல் எடுத்து பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இறைவனை நம்பி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வெளிவந்து தான் ஆகும். நீங்கள் வந்து சேனல் மூலமாக சொன்னாலும் இந்த 4000 கோடி ரூபாய் எடுத்து இத்தனை ரூபாயை வந்து வாயில் போட்டுட்டு மக்களை வந்து மழையில் தவிக்க விட்டது இவ்வளோ மோசமான அரசாங்கம் மக்களுக்கு தெரியாமல் போயிருமா? இல்லை, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்க, மழை வெள்ளத்தால் எவ்வளோ பாதிப்புன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்துலேருந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட நிதியை கொடுக்கலையே. நிதி கொடுங்கங்கிறது பணம் மட்டுமே மோட்டிவாக டிஎம்கேக்காரங்க கேட்குறாங்க. கொடுத்த நிதியை என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ அரசாங்கத்தில் போக்குவரத்து கழகத்தில் இப்போ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அரசாங்க போக்குவரத்து சங்கத்தில் வந்து இவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து எங்களுக்கான இந்த 6 அம்ச கோரிக்கையை வச்சு வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து நம்மளுடைய திமுகவோட அறிவு சார்ந்த இந்த திராவிட மாடல் அமைச்சர்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு பஸ்ஸை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு இவ்வளோ செலவாகுது, அது போகிறதுக்கு இவ்வளோ செலவாகுது, அது வர்றதுக்கு இவ்வளோ பெட்ரோலுக்கு தேவைப்படுது, டிரைவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், பஸ் கம்பெனிலாம் லாஸில் போகுது, ஒரு பஸ் ஒரு இடத்துக்கு போயினா இவ்வளோ லாஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் எனக்கு ஒரு பேசிக்காக நான் என் குழந்தைகளை மனைவியை காப்பாற்றுறதுக்கு ஒரு அடிப்படை ஒரு நியாயமான சம்பளம், ஓய்வு பெற்றவர்களுக்கான ஊதியம், இந்த மாதிரி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை பணத்தை கொடு. நீ மட்டும் இந்தியாவில் பெரிய பெரிய பணக்காரனா இந்தியா முழுக்க காலை விரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேல, அப்போ ஒரு போக்குவரத்துக்கு ஒரு நியாயமாக கண்ணியமாக படைக்கிறதுக்கான ஒரு சம்பளத்தை கூட நியாயமாக அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை அத்தனை நியாயமானது. ஆனால் அதுக்கு இவர்களுடைய அறிவு சார்ந்த அமைச்சர்கள், நீங்கள் கொண்டாடக்கூடிய திமுக அமைச்சர்கள் இப்படி ஒரு பதில் இல்லை, நான் கொண்டாடல, யார் இப்போ ஓட்டு போட்டாங்களோ அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் தனியார் போக்குவரத்து கழகம் வந்து யாருமே நஷ்டத்தில் அடங்க மூடிடுச்சு இல்லை. ஒரு பஸ் வாங்கினா இன்னைக்கு 1000 பஸ் வாங்கி அதே கம்பெனிலாம் அட்டகாசமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். பென்ஸ் பஸ்ஸில் வந்து ஏன்னா அவங்க வந்து பயணிகள் குறைவாக அந்த ரூட்ல ஓட்ட மாட்டாங்க. ஆனா அரசாங்கம் அப்படி இல்ல, சேவையா 2 பேர் வந்தாலும் இன்னும் ஓட்டிட்டு தான் இருக்கு. பயணிகள் குறைவா ரூட்ல ஓட மாட்டேங்கிறாங்களா? தனியார் நிறுவனங்கள் எந்த இதுல நீங்க டூரிஸ்டாவோ வெளியூருக்கோ உள்ளக்கோ எங்க சுத்தினாலும் தனியாருடைய நிறுவனங்கள் நல்லா இயங்குது. ஏன் தனியார் செய்யக்கூடிய வந்து டாக்ஸி நிறுவனங்கள் நல்ல சக்சஸா போயிட்டு இருக்கு. இல்ல மேம், அவங்க லாபம் வரலன்னா அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, வண்டி ஓட்ட மாட்டாங்க. அரசாங்கம் அப்படி கிடையாது இல்ல, 10 பேர் இருந்தாலும் அந்த ஊருக்கு பஸ் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, சேவை மனப்பான்மையோட செய்யுது இல்லையா? ஆமா, அப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தனியார் நிறுவனங்கள் தனியார் பஸ்ஸுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு நம்ம மக்களுக்கு வந்து முடியுதா இல்லையா? முடியுது. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து அளவா எல்லா மாநிலங்களையும், நீங்க தமிழ்நாட்டிலே கதை சொல்லிட்டு இருக்க வேண்டிய எல்லா மாநிலங்களையும் நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ் வந்து அழகா டிரான்ஸ்போர்ட் இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்களுக்கு என்னால் போக்குவரத்து இது நடத்த முடியல, இது நடத்த முடியல, எனக்கு அதில் லாஸ் இதில் லாஸ்ன்னு எல்லாத்துலேயும் வந்து திமுக அரசாங்கம் காமிக்குது. கல்வித்துறையை சீரமைக்க தெரியல, தமிழை வளர்க்க தெரியல, எதை கேட்டால் தெரியல, ஊழலை கட்டுப்படுத்த தெரியல, இன்னைக்கு கஞ்சா ஹெராயின் இதை கட்டுப்படுத்த தெரியல, டாஸ்மாக்ல இத்தனை பேர் குடிக்கிறான் அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியல. ஆனால் அவங்களால G2 நடத்த முடியும். திமுக அரசாங்கத்துக்கு G2 நடத்தி நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுடைய நிலத்தையும் வாங்கி அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அத்தனை விவசாயிகள் யோசிச்சுட்டு இருப்பான், இந்த நிலம் வச்சு என்ன பண்ணலாம் அது பண்ணலான்னா அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து. இப்போ அதே மோடி ஐயா 2 ஏக்கராவோட ஒரு ஏழை விவசாயி கஷ்டப்படுறேன்னா நீ அதில் வந்து நீ விவசாயம் பண்ணு, விவசாயிக்கு கரண்ட் இலவசம் 40% நீங்க மேடம் இந்தியா ஃபுல்லாக்குமே இந்தியாவுக்கு விவசாயிக்கு இலவச கரண்ட் கொடுக்கலான்றத சொன்னதே திமுக அரசாங்கம் தான். கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தான் அந்த திட்டமே கொண்டு வரப்பட்டது. நாட்டிலேயே வெறும் மின்சாரத்தை மட்டுமே இவங்க கொடுத்தாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து என்னோட வாழை வந்து இப்படி சீரழிஞ்சு போச்சு, பயிர் வந்து ஒரே மலையில கெட்டு போச்சு, எனக்கு வந்து ஒரு ஆதாரம் இல்லை, எனக்கு ஒரு காப்பீடு இல்லை, எனக்கு வந்து என்னுடைய தக்காளிக்கு வெங்காயத்துக்கு விலை இல்லை, அத்தனையும் அழிச்சு கீழே கொட்டின விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணுற நிலைமைக்கு போன சொல்லலாம். ஆனால் மோடி ஐயா நீ எந்த விவசாய உபகரணம் ஆள் உனக்கு கிடைக்கலையா, உபகரணங்கள் வச்சுக்கோ. 40% வந்து உங்களுக்கு எல்லா பொருட்களுக்கும் மானியம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு வாங்குற பொருள் 60 ரூபாய்க்கு ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து உங்களுடைய தக்காளி வெங்காயம், இப்போ நீங்கள் ஒரு விவசாயி இருக்கீங்க, உங்களோட தக்காளி வெங்காயம்னா எவனும் சும்மா பெரிய பெரிய தொழில் இது ஒரு கம்மி விலைக்கு நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்க அப்படி கேட்க ஒரு கொள்முதல் மையத்தை கொண்டு வந்தாங்க. அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க, இவ்வளோ மானியம்னு கொடுக்குறாங்க.
ஸோ விவசாயிகளுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து துறைமுகங்களை விரிவுபடுத்தி நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்களில் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். நீங்கள் இப்போ ஒரு இளைஞனாக இருக்கீங்க, நான் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு நான் ஐடி பண்ணல, எனக்கு 1 ஏக்கரா இருக்கா, நான் காளான் வளர்க்குறேன், தேனீ வளர்க்குறேன், நாட்டுக்கோழி வளர்க்குறேன், அந்த இது வந்து நான் வேல்யூ ஆடட் பண்ணுறேன். மஷ்ரூமை வந்து நான் பேக் பண்ணி அங்கே அனுப்புகிறேன், தேனை வந்து நான் சேகரித்து நான் வந்து மற்ற இதுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறேன். இப்படி வந்து ஒவ்வொரு பொருள், ஒரு தக்காளி கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸா, டொமேட்டோ எல்லாமே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இன்றைக்கி சொல்லி கொடுத்து, அதுக்கு நீ தயவுசெய்து லோன் வாங்கிக்கோ, நான் லோன் தரேன், ஒழுங்காக லோனை கட்டு திரும்ப அடுத்தடுத்து தரேன். ஒரு தனி மனிதனை முன்னேற்றின ஒரு அரசாங்கம். தனி மனிதனுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டுக்கு முன்னால், ஓட்டு வாங்குறதுக்கு முன்னால் 2000 ரூபாய் கொடுத்து ஒரு பிச்சைக்காரனை போல் நம்மளை செய்யக்கூடாது. நீங்கள் வந்து இந்த நல்ல சுகமாக ஒரு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு பேசுகிறோம். ஏன் இன்க்ளூடிங் நானும் சொல்கிறேன், என்னோடய வண்டிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆனால் நான் சென்னையில் போகும்போது ரத்த கண்ணீர் வந்தது. அப்படியே ஒரு 10,000 கார்களும் 2 வீலரும் வந்து 4 நாளாக வந்து தண்ணியில் நிரப்பி, அதனால் சொல்லுவாங்க சென்னையில் வந்து வாங்காதீங்க. எனக்கு அப்படி இது நம்மளுடைய வண்டிகளுக்கு வந்தது. இவ்வளோ நமக்கு நம்ம வசதிக்கு யோசிக்கிறோம். ஏழைகள் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி 4 நாள் 5 நாள் ஊறி போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. நீங்கள் நோகாமல் வந்து திமுக அரசாங்கத்தில் கார்லேயும் ஃப்ளைட்லேயும் வர தெரியுது. யோசிங்க, ஏன் மழைநீர் வடிகால் அமைக்கிறோம் தெரியாது? ஏரிகள் குளங்கள் நீர் வந்து ஆதாரங்களை நம்ம கையகப்படுத்தக்கூடாதுன்னு தெரியாது? நான் பாஜக அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண, இவங்களை வந்து பண்ணணும், எனக்கு எந்த விதமான நோக்கம் இல்லை. மக்களுடைய அரசாங்கமாக நீங்கள் இருங்க.